இந்த ஞாயிற்றுக்கிழமையில ரிலாக்ஸா பொறுமையா எழுந்து வந்து கிச்சன்ல சமைக்கும்போது செம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். அதுவும் மாவு அரைச்சு வச்சிருந்தேன்னா, அத கிளறும்போது இன்னும் சாட்டிஸ்ஃபையா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மாவும் நல்லா உப்பி வந்திருந்துச்சு. அதுல அரிசி மாவு எங்கன்னே தேடுற நிலைமைக்கு இருந்துச்சு. ஏன்னா உளுந்து தான் அதிகமா இருந்துச்சு. அரிசி மாவையே காணோம். சரி இட்லி நல்லா புசு புசுன்னு வரும் அப்படின்னு நினைச்சுட்டே இட்லி ஊத்தி வச்சுட்டு, நம்மளுக்கு ஒரு டம்ளர் சூடா டீ வச்சு குடிச்சாச்சு. டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நம்ம சிக்கன் குழம்பு வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டு, சிக்கன் குழம்பும் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா மதியத்துக்கும் மறுபடியும் சமைக்க கிச்சனுக்கு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே இதாவே சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி மதியத்துக்கு சாப்பாடு வைக்கிறதோட வேலை பெண்டிங்ல இருந்துச்சு. தம்பிங்கள என்ன டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பாட்டுக்கு கடகடன்னு சமையல் வேலைய முடிச்சுட்டேன். சமையல் வேலைய முடிச்சுட்டு, இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் கிரேவியும், இட்லியும் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இட்லிய விட தோசை தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிக்கன் குழம்பு, தோசை கூட வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியா இருக்கும். எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சத லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.